ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க கிவ் அவே கான்டெஸ்ட்ல 5th கண்டஸ்டன்ட் அவங்க அனுப்பின ரெசிபியை பற்றி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்துருவோமா? என் பெயர் பிருந்தா. நான் மதுரையில் இருக்கிறேன். நான் ஜோன்ஸ் போஸ்ட் கிவ் அவே போட்டிக்காக நான் இப்போ இதில் கலந்துக்க ஆசைப்பட்றேன். அதுக்காக என்னோடய ரெசிபி அனுப்பிச்சிருக்கேன். நான் என்ன ரெசிபி அனுப்பிச்சிருக்கேன்னாக்க, நம்ம கொண்டக்கடலை மணத்தக்காளி கீரை போட்டு நம்ம சன்னா மசாலா, அதாவது மணத்தக்காளி கீரை சன்னா மசாலா அப்படின்னு அந்த ரெசிபியை அனுப்பிச்சிருக்கேன். நான் ஏன் இந்த ரெசிபியை எடுத்தேன்னாக்க, மணத்தக்காளி கீரையை சின்ன பிள்ளைங்கள்லாம் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சன்னா மசாலா மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கீரையோட சத்தும் சேரும். நம்ம பொதுவாக மணத்தக்காளி கீரைனா என்ன பண்ணுவோம்னாக்க, பாசிப்பயிறு போட்டு கூட்டு பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா அதை வதக்கி பச்சை மிளகாய் தேங்காய்லாம் அரைச்சி தேங்காயில் கலந்து பச்சடி மாதிரி பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுவோம். அதனால் புதுமையாக பண்ணி, நான் எப்போவுமே எனக்கு சமையலில் புதுமையாக பண்ணணுங்கிற என்னோடய ஆசை. அது மாதிரி நிறைய பண்ணுவேன். இப்போ சமையல் போட்டிகள்லாம் கலந்துட்டு நிறைய பரிசும் வாங்கியிருக்கேன். நான் இப்போ தான் சமீபத்தில் நான் யூடியூப் ஒன்று ஆரம்பித்து அதுலேயும் போட்டுட்டு வரேன். நான் இந்த மாதிரி சமையல் போட்டிகள்னாலே எனக்கு ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. அதனால் நான் எல்லாத்துலேயுமே நம்ம சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் நாங்கள் நிறைய கலந்துட்டு நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கேன். அதனால் இவங்க அனௌன்ஸ் பண்ணதை பார்த்த உடனே எனக்கும் ஆசை வந்தது, நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு. இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் இது நம்ம இந்த மணத்தக்காளி கீரை சன்னா மசாலா நம்ம சப்பாத்தி தான் தொட்டுக்கணுங்கிறது இல்லை. நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். அதோட நம்ம சூடான சாத்தில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் அதில் ரெசிபியெல்லாம் நான் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணியிருக்கேன். என்னோடது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. சூப்பர் சூப்பர், ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த ரெசிபியை பார்க்கும்போது சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ரெசிபியோடைய மிக்சர் மாதிரி இருக்குது. நீங்கள் இவ்வளோ ஒரு புதுவிதமான ரெசிபியை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி புதுசாக நாங்கள் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் இந்த அருமையான ஒரு புதுமையான ஒரு ரெசிபி கொடுத்த மிஸ்ஸஸ் பிருந்தாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மற்ற பேரும் இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இட்ஸ் நாட் டூ லேட். இப்போ கூட எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் டீட்டெயில்டாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் போய் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ மதுரையிலேருந்து மிஸ்ஸஸ் பிருந்தா அனுப்பின மணத்தக்காளி கீரை சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி, வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு கப், பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 2, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, துருவன இஞ்சி 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல்லு, தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன், சன்னா மசாலா 1 டீஸ்பூன், புதினா 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மணத்தக்காளி கீரை சன்னா மசாலா செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆன உடனே இதில் 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, இந்த ஸ்டார் அனீஸ்னுவாங்க, இதையும் போட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டு நாம் இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு போட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். வெங்காயத்தை நம்ம எவ்வளோத்துக்கு வதக்குறோமோ அவ்வளோத்துக்கு கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும்.
இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இந்த டிஷ்ஷை கொஞ்சம் புதுவிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு முடிச்சோன்னே பார்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா நாம் வதக்கிக்கணும். இந்த இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த நேரத்தில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துங்க. உப்பு சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துங்க. எவ்வளோ சேர்க்கணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ அந்த தக்காளி இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வேகணும். அதே நேரத்தில் அந்த ரா ஸ்மெல்லும் போகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிங்க தக்காளியை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம தக்காளியோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கையளவு மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி ஆஞ்சி வச்சுருக்கு. இதை நாம் இந்த தக்காளியோட போட்டு நல்லா வதக்கணும். இந்த மணத்தக்காளி கீரை அவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உண்டு. நல்ல கால்சியமு, மினரல்ஸு, வைட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது இதில். முக்கியமாக இது இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதியும் இது கிளியர் பண்ணும். இது வயிற்று புண்ணு ஆற்றும். ஒரு அருமையான கீரை. இதெல்லாம் வாரத்துக்கு 2 தடவை கம்பல்சரியாக நம்ம சாப்பிட்ணும். இதை நம்ம தக்காளியோடு போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப சீக்கிரத்துலேயே வதங்கிடும் இது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த கீரை. இப்போ நாம் 1 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி இதை போட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இதுதான் நான் முதலே சொன்னேன். சாம்பார் பொடி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலு, சன்னா மசாலா நார்த் இண்டியன் ஸ்டைல். இந்த ரெசிபி சவுத் நார்த் ஃபியூஷன் மாதிரி இருக்குது. ஸ்மெல்லே டிஃப்ரெண்ட்டாக வருது. இப்போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் அந்த இஞ்சி பூண்டோடைய ஃப்ளேவரு, இப்போ இந்த மசாலா. இப்போ இதில் நாம் கொஞ்சம் கிரேவிக்காக தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் தண்ணி கூட அந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிஸ்ஸஸ் பிருந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான புதினா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் போட்டு வதக்க சொல்கிறாங்க. இப்போ நல்லா நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் ஒரு புதினா, அதையும் போட்டு இதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவர் இது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது. ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஷ்ஷு. இப்போ ஒரு அருமையான கிரேவி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 1 கப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 125 கிராம்ஸ் இருக்கும். நான் ஓவர் நைட் ஊற வச்சேன். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 ஹவர்ஸாவது ஊற வச்சு ஒரு 7-8 விசில் விட்டு எடுங்க குக்கரில். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இதை இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் இருக்கிற அத்தனை ஃப்ளேவரும் இந்த கொண்டக்கடலையோடு சேரணும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை சேர்த்துங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இதில் கிரேவியும் நல்லா திக்காகும். அந்த கிரேவி அந்த கொண்டக்கடலையோட நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இந்த சப்ஜி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நானும் இதே மாதிரி தனியா சன்னா மசாலான்னு ஒன்று பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் நாம் ஃப்ரெஷ் கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு அருமையான மணத்தக்காளி கீரை சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவங்க மிஸ்ஸஸ் பிருந்தா சொன்ன மாதிரியே தேவைன்னா கொஞ்சம் க்ரீம் ஊற்றி இதை சர்வ் பண்ண சொன்னாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குனாங்க. நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கேன், அதை மேலே ஊற்றி நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். இது ஒரு வித்தியாசமான வெஜிடேரியன் டிஷ்ஷு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இது. இந்த கீரையோட இந்த சன்னா மசாலா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம கடைசியாக அந்த புதினா போட்டோல அந்த அதோடைய ஃப்ளேவரு அந்த ஸ்பைசஸோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஊற்றி சாப்பிடும்போது ஒரு நார்த் இண்டியன் ஸ்டைல் ஆஃப் ரெசிபி டேஸ்ட் வந்துச்சு. ரியலி ஐ என்ஜாய்ட் இட். நீங்களும் அதை செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு புதுவிதமான டிஷ் கொடுத்த மதுரையிலேருந்து மிஸ்ஸஸ் பிருந்தாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. திரும்பவும் உங்களை மீட் பண்ணுறேன். until then, good day.